இங்க ஒரு லேடி ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல கைய சோப் போட்டு கழுவிட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்கு மைசோபோபியா இருக்கு. அது என்னன்னா பாக்டீரியாவை பார்த்து பயப்படுறது. அதனால இவ கைய எங்கேயுமே படாம பாத்துக்கிறா. அப்படி தெரியாம தொட்டுட்டா கூட உடனே போய் கைய சோப்பு போட்டு கழுவிடுறா. அதே மாதிரி இவ வேலை செய்யற இடத்துல மாப் போட்டுட்டு போனாலுமே கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை ஆகாம இவ ஒரு தடவை மாப்ப போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தாதுன்னு ஃப்ரெண்டோட குழந்தைய தூக்குனா கூட உடனே போய் சோப் போட்டு கைய கழுவிடுறா. எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்ல உட்காரணும்னா கூட ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தான் உட்கார்றா. சோ இத சரி பண்றதுக்காகவே ஒரு டாக்டர் பார்க்கிறதுக்காக வந்திருக்கா. அங்க ஒருத்தர் தெரியாம டோரை திறக்கும் போது இவ கைய பிடிச்சிடறான். அடுத்த நிமிஷமே போய் சோப் போட்டு கைய கழுவிட்டு இருக்கா. கழுவி முடிச்சதுமே அந்த டேப்ப கைய வச்சு க்ளோஸ் பண்ணிடுறா. உடனே அவ தலையில ஒரு மணி ஒன்னு அடிக்குது. டேப்ல கைய வச்சதுக்காக மறுபடியும் டேப்ப திறந்து சோப்பு போட்டு கைய கழுவிட்டு இருக்கா. ஆனா இந்த டைம் கைய வச்சு டேப்ப க்ளோஸ் பண்ணாம பக்கத்துல இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்றா. அப்ப தெரியாம அந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் ஆகி பாத்ரூம் கீழே போய் விழுந்துடுது. அதை எப்படிடா யூஸ் பண்றதுன்னு மொத்தத்தையும் கொண்டு போய் டாய்லெட் சிங்க்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறா. அப்ப தெரியாம அந்த கைய அவ முகத்திலே வச்சிடுறா. சோ இப்ப அவ முகம் ஃபுல்லா சோப் போட்டு கழுவிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ ஒரு லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. சோ டெய்லியுமே பாக்டீரியா மட்டுமே பார்த்துட்டு இருந்ததால இவளுக்கு இப்படி ஒரு வியாதியே வந்துருச்சு.